இந்த வீடியோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியன் டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து நம்மளோட ஃபார்மசிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேர்ந்து படிக்கலாம் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட், டெலகிராம் குரூப் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் டெய்லி எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதையும் எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் 2024 ஐடிபிபி அதாவது இந்தியன் டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து நம்மளோட ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதாவது ஐடிபிபி எப்படி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபி ரெக்யர்மெண்ட் வந்து நடக்கும். வீடியோ எதுக்கு அப்படின்னா ஸோ இப்போ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பண்ணி அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்காக உங்களோட மெயில் ஐடி யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ ஸோ அவங்களோட மெயில் ஐடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஐடிபிபிலேருந்து. ஸோ அதுக்காக தான் எல்லாருக்கும் அட்மிட் கார்டு வந்திருக்கா அப்படின்னு ஜிமெயிலில் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஐடிபிபி எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் படிக்கும் போதே இந்த எக்ஸாமினேஷனில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி நீங்கள் ஃபியூச்சரில் இந்த ஐடிபிபிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றதுனால ஸோ நான் இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக கவனமாக வந்து கவனிங்க. எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ரீச் அவுட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் தென் இப்போ தான் ரீசெண்டாக ஃபார்மசி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட்லேருந்து லாஸ்ட் இயர் 5 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஐடிபிபி வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் லாஸ்ட் வந்து இன்டர்வியூ உங்களுக்கு நடக்கும். ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட லாஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 3 ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் போத் நர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ மேலே மேலுக்கு ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் ஹைட்டு அண்ட் தென் செஸ்ட் மேல் ஃபீமேலுக்கு 2 பேருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு செஸ்ட்டு வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டேட்டில் இருந்து தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவில் ஸோ எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பிசிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு கீழே பிடிஎஃப் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மினிமம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அதாவது ஐ சைட் வந்து செக் பண்ணுவாங்க. போத் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 ஐ செக்கப் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஃபோர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வெளியில் வரப்போ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. அடுத்து இப்போ நம்ம ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் ஃபேஸ் 1
1ல் வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து இருக்குது. 100 மீட்டர்ஸ் வந்து ஓடணும் எத்தனை செகண்டில், அண்ட் தென் 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடணும் போத் ஃபீமேல் அண்ட் மேலு. ஸோ எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் கொடுத்துருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் 11 ஃபீட்டு, அண்ட் தென் ஹை ஜம்ப் வந்து 3.5 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும். ஃபீமேலுக்கும் அதே மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து வரும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஃபேஸ் 2ல் வந்து வரும். ஸோ அதில் உங்களுக்கு டோட்டலாக 5 பார்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் 5th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் உங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் 100 மார்க்ஸுக்கு. இப்போ சப்ஜெக்ட் வைஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஷின் வரும்னு பார்க்கலாம். ஃபார்மகாலஜி, ஃபார்மசியூட்டிக்ஸ், ஃபார்மகாக்னசி, ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, அண்ட் தென் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் நம்ம பிஃபார்ம் டிஃபார்மில் படித்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படித்தோமோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக வந்து வரும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் தென் எம்ஆர்பிக்கு ஒரு தனியாக பிளான் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளானை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த 10 சப்ஜெக்ட்ஸில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு எக்ஸாமினேஷன் 60 மார்க்ஸ் வந்து வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஸோ கரண்ட் அஃபேர்ஸு, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வரும். டோட்டலாக உங்களுக்கு 2 ஹவர்ஸு 100 மார்க்ஸுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து படித்து தான் பார்த்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட எல்லா மெசேஜஸ்க்கும் ரீப்ளை வந்து பண்ணுவேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80% வந்து கவர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இது எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சுட்டு அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஜிமெயில் வெரிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் மறக்காமல் உங்களோட ஜிமெயிலை ஒரு டைம் செக் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். ஹோப் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டாடா, பாய்.